தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன், அண்ணா நகர், சென்னை. கான்டாக்ட் 9840639648. ரிஷப ராசி யாரு கூட இருந்தால் அவங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றி கிடைக்கும் சார்? ரிஷப ராசி கூட இருக்கும்பொழுது பெரிய வெற்றிகளை சந்திக்கும். அந்த 5 வருஷம் காத்திருந்து நீ செய்தனா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ குறுக்கு வழியில் சம்பாரிச்சிட்டுனா கரெக்டாக அந்த 30 வாழ்க்கை தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அதை முடிஞ்சிடும். சகாப்தமே முடிஞ்சிடும். ரிஷப ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் எந்த தெய்வத்தை வணங்கினால் அவர்கள் வாழ்க்கை மாறும் என்று உங்களுக்கு எந்த தசை வேணாலும் நடக்குது. நீங்கள் பிறந்தது ரிஷபராசினா இதை எடுத்துக்கங்க, நான் சொல்கிறத எடுத்துக்கங்க. ஆனால் உங்களுக்கு சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? 11ஆம் இடத்தில் சனி ரிஷபராசிக்கு நிறைய நல்லதெல்லாம் சொன்னாலும் கூட சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ரிஷபராசி இன்னும் நிறைய வெற்றி பெறலாம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் ரிஷபராசி? டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சமன் சுப்பிரமணி சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சார், நீங்க ராசிகள் நட்சத்திரங்கள் இதை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ராசி பத்தி பேசலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ ரிஷப ராசிக்காரங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சீக்ரெட்டாக வச்சுருக்கிறாலும் சொல்லலாம். என்றைக்குமே ஏதோ ஒரு விஷயம் சீக்ரெட் இருக்குங்க அவங்க. அவங்களை நம்பி சீக்ரெட் சொல்லலாம். நம்பி சீக்ரெட்டு சொல்லலான்றதை தாண்டிலும் அவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்க சீக்ரெட் இருக்குல்ல, அது என்றைக்குமே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிஷபம்னாலே உங்கள் கூட உட்காந்து தான் டீ சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாத ஒரு வேலை அவங்களுக்கு நடந்துட்டுருக்கும். அது உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ரிஷபத்துக்கு அப்படி ஒரு ரகசியத்தை காக்கும் குணம் உண்டு. அவங்களுக்குள்ளே ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். ஆர்வ கோளாறுலாம் கிடையவே கிடையாது ரிஷபம் பொறுத்த வரைக்கும். பயங்கரமான நாலேஜபிள் பர்சன். அது மட்டும் இல்லாமல் ரகசியத்தை காக்க, இந்த ஊருக்கெல்லாம் போனால் ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த தப்பு ரிஷபம் பண்ணாது. மேக்ஸிமம் நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை வெளியே விடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கக்கூடியது தான் ரிஷபம். தெளிவாக இருக்கும். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் பல்ப் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேணால் சொல்லிக்கலாம், இல்லை முடிச்சுட்டு தானாக தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளா சொல்ல வேணான்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ராசி ரிஷப ராசி. குடும்ப சுமையை அதிகமாக சுமக்கும். பொருளாதார பற்று உள்ளது. வீடு, சொந்த காரு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியாக ரிஷப ராசியை பார்க்கலாம். அதில் 3 நட்சத்திரங்கள் இருப்பது சில மாற்றங்களையும் குணாதிசயங்களை சின்ன சின்ன சேஞ்சஸை கொடுக்கும். நம்ம பொதுவாக ராசியை மட்டும் தான் பார்க்கணும். அப்போது இந்த ரிஷபம் என்பது உண்மையிலே ஒரு மெச்சூர்டான ராசின்னு சொல்லலாம். மெச்சூர்டு இருக்கும். இந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ரிஷபம் சூப்பராக பொருந்தும். பக்காவாக பொருந்தும். ஆனால் இவங்ககிட்ட இருக்க பெரிய தப்பு என்னன்னா, தான் எப்படி இருக்கிறோன்னா அந்த பர்ஃபெக்டாக மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கறதுல தான் இவங்ககிட்ட இருக்கிற மேஜரான இஷ்யூவே. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கலாம், உங்களை மாரி எல்லாரும் எப்படி இருக்க முடியும்? இருந்தால் எப்படி உலகம் இயங்காதுல்ல. அப்போது நம்ம பர்ஃபெக்ட்டு, ஆப்போசிட்டில் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ரிஷபராசி ஜெயிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது ரிஷபராசிக்குள்ளே நிறைய ரகசியம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அப்போ அவங்க அவங்களோட குடும்பத்திலேருந்து தனிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? குடும்பத்திலிருந்து தனிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. நம்ம பொதுவாகவே அவங்க பர்சனல் லைஃப்பில், கணவன் மனைவி லைஃப்லேயோ, நண்பர்கள் லைஃப்லேயோ, ஃபினான்ஸாவோ என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க தோல்வி விட்டுருக்குறாங்களோ, இல்லை அடுத்தது என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ண போகிறாங்களோ டக்குன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போது ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா கூட சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஒய்ஃப் மாசமாக இருக்காங்களா, வெளியே சொல்ல மாட்டாங்க. வளர மாட்டாங்க. செலக்டிவாக வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட சொல்லலாம், இவங்ககிட்ட சொல்ல வேணாம். தேவையில்லாத விஷயத்த சும்மா வளன்னு பேச மாட்டாங்க. டக்குன்னு பேசி நறுக்குன்னு இடத்த விட்டு நவுந்து போயிட்டே இருப்பாங்க. ரிஷபம் ஒன்றும் இல்லாத கதையை 1 மணி நேரம் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. பேச வேண்டிய விஷயத்த 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதில் 2வது கேட்டகரியில் ரிஷபம். ரிஷப ராசி யாரு கூட இருந்தால் அவங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றி கிடைக்கும் சார்? ரிஷப ராசி மீன ராசி கூட இருக்கும்பொழுது பெரிய வெற்றிகளை சந்திக்கும்.
மாபெரும் வெற்றியை சந்திக்கும். இப்போ நிறைய பேர் நினச்சிப்பாங்க ராசிக்கு 11வது ராசியை சார் சொல்கிறாருன்னு. கிடையாது, அது கிடையாது. இது வேறு, நம்ம சொல்லக்கூடிய கணக்கு முறைகள் வேறு. மீன ராசியை வைத்திருக்கும் பொழுது பெரிய வெற்றிகள் ரிஷபராசிக்கு என்றைக்குமே உண்டு, என்றைக்குமே உண்டு. அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு ரிஷபராசிக்கும் அது புரியும். ரிஷபனா மீனத்தை கூட வச்சிருக்கணும், லைஃபே சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ரிஷபராசி இன்னும் நிறைய வெற்றி பெறலாம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் ரிஷபராசி? நீங்கள் பர்ஃபெக்டாக இருங்க, ஆனால் உங்கள் பர்ஃபெக்டை மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அது நடக்காது. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கலாம், எல்லோரும் எப்படி பர்ஃபெக்டாக இருக்க முடியும்? மற்றவங்ககிட்ட இன்னொரு ஃபெஷல் இருக்கும், அந்த ஃபெஷல் உங்ககிட்ட இருக்காதுல்ல. புரியுதுங்களா? அதனால் உங்கள் பர்ஃபெக்டாக இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? 11ஆம் இடத்தில் சனி ரிஷபராசிக்கு நிறைய நல்லதெல்லாம் சொன்னாலும் கூட ரிஷபராசியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தசா புத்திகள் மாறும், தசாகள் மாறும். ராகு தசை நடக்கலாம், குரு தசை நடக்கலாம். இந்த தசைக்கு நடக்கக்கூடிய தசாநாதனுக்கு கோச்சாரத்தில் சனி 10ல் இருப்பதால் வீட்டில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு தான் சொல்லணும். கண்டி லாபத்தில் இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்தின் சனியை மட்டும் நம்ம குறிப்பாக பார்ப்பது தவறு. உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஓகே, எந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் குறிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும்? அதாவது யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்கிறதோ அவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கவனம்னா என்ன? ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க, எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் சென்று இந்த கோமேதகத்தையும் இந்த கருங்காலியும் போட்டுக்கொண்டால் 21 நாள் பூஜிக்கப்பட்ட இந்த கோமேதகத்தை போட்டுக்கொண்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னுமே வேலை செய்யாது மேடம். இப்படி வேலை செய்யும். 2011 2025 வரைக்கும் நான் சுற்றி இருக்கிறேன். நீங்கள் எந்த ஊர் சொன்னாலும் பரிகாரம் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சம்பளிச்சு போகணுன்னு கேளுங்க. தண்டலுக்கெல்லாம் வாங்கி செலவு பண்ணியிருங்க ஒரு காலகட்டத்தில். இது உண்மையாக பொய்யான்னு இது செக் பண்ணவே நண்பர் ஒருத்தவர். ஆமாம், பின்ன எப்படி நான் இவ்வளோ போல்டாக பேச முடியும் யூடியூப்பில் புது தளத்தில்? இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா யாருன்னா என்னை கேட்டாங்கன்னா, தம்பி நீ எப்படிப்பா இப்படி பேசணும்னு கேட்டாங்கன்னா கேட்க முடியாது. ஏன் கேட்குறவங்ககிட்டே நான் பணம் செலவு பண்ணியிருப்பேன். மாட்டிக்குப்பாங்கல்ல. ஆனால் நிறைய பேர் அப்படிலாம் போட்டு லைஃப் சேஞ்ச் ஆகுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ அது பொய்யா சார்? இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒருத்தவங்களை கூட்டின்னு வரேன், கையை உடச்சிட்டு கூட்டின்னு வந்துடுறேன், நான் 1 கோடி ரூபா கொடுத்துருவேன், நீ யாகம் பண்ணி அந்த எலும்பு ஒட்ட வச்சோம். ஆனால் மருத்துவம் பார்க்கக்கூடாது, முடியுமா? யாகம்னா என்ன? இறை வழிபாடு. தாந்திரிகம்னா என்ன? குறுக்கு வழி. இப்போது நீங்கள் 1 மணி நேரம் லைனில் நின்று சாமியை பார்க்கணுன்னு உங்களுக்கு விதி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுடைய கான்டாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டிங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வெளியே ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துகிட்டு போகும்போது நேராக ஸ்ட்ரைட்டாக ஒருத்தன் இடிச்சிடுவான். இப்போது 1 மணி நேரம் லைனில் நின்று அழகாக சாமியை பார்த்துருக்கலாம், அந்த விபத்தை தவிர்த்துருக்கலாம். நீ குறுக்கு வழியில் போனதுக்காக அங்கே எங்கே அடி வாங்கினீங்க? ரோட்டில் காரில் ஆக்சிடென்ட் ஆச்சா? அப்போ தாந்திரிகன்றதுனா அது குறுக்கு வழி. 30 வயசில் உனக்கு கல்யாணம் ஆகுனா 30 வயசு வரைக்கும் கம்முன்னு கட்டப்பாவாக இருக்கணும், இருந்தால் கல்யாணம் நடக்கும். 25 வயசில் இவர் பரிகாரம் பண்ணி தாந்திரிகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினார்னா 30 வயசில் டிவோர்ஸ் ஆகிடும். ரொம்ப நுணுக்கமான விஷயத்த நான் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த 5 வருஷம் காத்திருந்து நீ செய்தனா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ குறுக்கு வழியில் சம்பாரிச்சிட்டுனா கரெக்டாக அந்த 30 வாழ்க்கை தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அதை முடிஞ்சிடும், சகாப்தமே முடிஞ்சிடும். 1 மணி நேரம் லைனில் நின்று தான் அந்த விபத்தை தவிர்த்துருக்கலாம்ல. சாமி பார்க்க நீ குறுக்கு வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா போனல, அப்படி தானே அந்த கார் அடிபட்டது. அப்போது கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் கிடைக்கும் வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இறை வழிபாடை விட ஒரு சிறந்தது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. என்ன இருக்கு சொல்லுங்கள்? எதனா இருக்குன்னா சொல்லுங்கள். இறைவனை துதித்து பாடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். குறுக்கோழி கிடையாது அது பேர். அது பேர் பக்தி, நேர் வழியில் பெற்றுக்கொள்வது, இறைவன் கொடுப்பது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வழிபாடு பண்ணுங்கள், ஒரு திருவாசகம் படிங்க, தேவாரம் இது பண்ணுங்க. அதை விட்டுட்டு எவ்வளோ பாடல் இருக்குல்ல, சிவனுக்கு எவ்வளோ பாடல் இருக்குது, முருகனுக்கு எவ்வளோ பாடல் இருக்குது, அப்படியே உள்ள முருகி பாடுங்க.
இந்த துர்க்கை அம்மனுக்கு ஒரு பாட்டு வரும், சின்னஞ்சிறு பெண் போலே. அந்த பாட்டை கற்றுக்கணுன்றதுக்காக, அந்த பாட்டை பாடணுன்றதுக்காக, பாடினா நம்ம வாய்ஸ்லாம் நம்ம பாடகர் கிடையாது, அவ்வளோ ஸ்வீட்டாக நம்ம வாய்ஸ் இருக்காது. அப்போ நாதஸ்வரத்தில் அதை வாசிக்கலாம் அப்படின்ட்டு நான் நாதஸ்வரத்தை வாசிச்ச ஆள் நான். புரியுதுங்களா? வீடியோஸ்லாம் எனக்கு காட்டுற பாருங்க. அது இறைவனை போற்றி பாடுங்க, இறைவனை வணங்குங்க, இறைவன்கிட்ட சரணாகதி ஆகுங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அது மட்டும்தான் மாற்றும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரங்க என்ன தெய்வத்தை அப்போ கும்பிடணும் சார்? நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் எந்த தெய்வத்தை வணங்கினால் அவர்கள் வாழ்க்கை மாறும் என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதில் என்ன சொல்லிடலாம், நிச்சயமாக சொல்லிடலாம், தெய்வத்தை சொல்லிடலாம். இப்போது நான் ஏன் டிலே பண்ணுறேன்னா, அந்த தெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிலே பண்ணல. ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் ஒவ்வொரு வயசு காலகட்டத்தில் இருக்கும். ஒருத்தர் 15 வயசில் இதை பார்ப்பாங்க. சில பேர் ரிஷபராசிக்காரங்க குழந்தையா இருக்கும், அவங்க அம்மா இதை பார்ப்பாங்க. சில பேர் வயசானவர் இதை பார்ப்பார். அப்போ சார் வயசுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறுமா நீங்கள் கேட்டால், தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். ராகு திசை நடந்தால் ஒரு மாதிரி, குரு தசை நடந்தால் ஒரு மாதிரி, சனி தசை நடந்தால் ஒரு மாதிரி. அப்போ யார் யாருக்கு என்னென்ன தசை நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் பிரித்து பேசினா அது கஷ்டம். அப்போ பொதுவாகவே ஜென்ம ராசி ரிஷபராசியாக இருப்பவர் உங்களுக்கு எந்த தசையை நடந்தாலும். ஆனால் நுணுக்கமாக பார்க்கும்போது தசாபுத்தியை பார்த்து செய்வது மிக சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்குதுங்க. உங்களுக்கு எந்த தசை வேணாலும் நடக்குது. நீங்கள் பிறந்தது ரிஷபராசினா இதை எடுத்துக்கங்க, நான் சொல்கிறத எடுத்துக்கங்க. ஆனால் உங்களுக்கு தசை என்ன தசை நடக்குதோ அதோடு சேர்த்து செய்யும்போது பலன்கள் மிக அதிகம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிவ ஆலயத்தில் உள்ள நந்திகேஷ பெருமாளை வணங்குவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதிலும் திருவலம் அப்படின்னு ஒரு ஊர், திருவலம் நம்ம ராணிப்பேட்டை பக்கத்தில், அந்த ஊரில் மட்டும் பார்த்திங்கன்னா நந்தி சிவனை பார்த்து இருக்காது, திரும்பி இருக்கும். எல்லா இடத்துலையுமே நந்தி சிவனை பார்த்துருக்கோம், இவர் திரும்பி இருப்பார், சிவனுக்கு ஆப்போசிட்டில் இருப்பார். இந்த மாதிரி நந்திக்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கு. நந்திய பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்து பெரிய சக்ஸஸை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த நந்தி பெருமானை பிரதோஷ காலங்களில் தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எந்த ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் நந்திக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாடையை சாத்தி பாருங்கள், எவ்வளோ மாற்றங்கள் நீங்கள் காண்பீங்க. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் சிவன் மேலே தான் இருக்கும், நந்தியை விட்டுருவோம், விஷயமே அங்கே தான் இருக்குது. ஃபோக்கஸ் எல்லாம் முருகரை வச்சிருவோம், வேலை விட்டுருவோம், அங்கே தான் விஷயமே இருக்கும். நம்ம சின்ன இடத்த கவனிக்க தவிர அங்கே தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் எந்த ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், எந்த தசாபுத்திகள் நடந்தாலும் நீங்கள் நந்திய பெருமானை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட ஆலயத்தில் நந்திகேஸ்வரர் சிவரை நோக்கி இல்லாமல் மற்ற திசைகள் திரும்பி இருப்பார். அங்கே ஒரு பெரிய பிரளயம் மாரி நடந்து அங்கே அது ஒரு கதை இருக்குது. வெட்டப்பட்டு சுவாமியோடைய பாகங்கள்லாம் அப்படியே சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் போய் விழுந்துருச்சு. அது விழுந்த ஒரு இடம் பேரும் ஒரு ஊராக வந்துருச்சு. இங்கே தொடை விழுந்த இடம் இடையூர்னு வந்துருச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்காக நந்தி அங்கே பாதுகாப்பு இருக்கிறதா ஒரு ஐதீகம் ஒன்று கூடுறாங்க. அதான் உண்மை. இப்போ ரிஷபராசிக்காரங்க நந்திகேஸ்வரரை கும்பிட்டு அவங்க வாழ்க்கையே நல்ல பெரிய மாற்றம் மேடம், பெரிய மாற்றம். ஒன்றும் இல்லை, நந்தியோடைய குணம் எப்படி அப்படின்னா, ஒரு காளையோடைய குணம் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே சமக்கும், எல்லாத்தையும் சமக்கும். அந்த மாதிரி தான் ரிஷபகாரம் சமக்கும். எப்படி ஒரு காளை ஏருக்கு உழுதுக்கு பயன்படுத்தி அதை இழுக்க வைத்து, அந்த மாதிரி தான் ரிஷபராசியில் வயிற்றை சுமக்கும், குடும்ப சுமையை தாங்கும், ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்கள் அடைய வேண்டும் என்றால் நந்தியை வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் கொடுத்து